வேளாளர் சமுதாயம், நாஞ்சில் நாட்டு வேளாளர் மற்றும் வேளாளர் சமுதாயம், சைவ வேளாளர் சமுதாயம், நாயர் சமுதாயம், பிராமணர் சமுதாயம் எல்லாரும் சேர்ந்து இந்த பொதுக்கூட்டத்தை நடத்துறோம். சுமார் ஒரு 10,000 பேர் கிட்ட வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். இதனால எங்க சமுதாயத்துல உள்ள நலிவடைந்தோருக்கு மிக பெரிய அளவுல அரசு வேலைகள், தமிழக அரசுல வேலை வாய்ப்புக்கான ஃபியூச்சர்ல அவங்களுக்கு கவர்மெண்ட்ல நல்ல பயன்படுவாங்க. எங்களோட கோரிக்கை மாநில அரசு கண்டிப்பா எங்க சமுதாயத்தோட கோரிக்கையை ஏற்று இதை நிறைவேற்றி கொடுக்கணும். நம்ம கொடுக்கிற கோரிக்கை தான் அரசு அதை பரிசீலனை பண்ணி முதல்வர்கிட்டையும் கோரிக்கை வச்சிருக்கோம். மாநில அரசு எந்த அரசாக இருக்கட்டும் எங்க சமுதாயத்துக்கு நாங்க கோரிக்கை வைக்கிறோம். ஜனநாயக நாட்டுல நம்ம கோரிக்கை கொடுக்கறது நம்ம சமுதாயம் சார்பா இந்த கோரிக்கையை கொடுக்கிறோம். நம்ம எந்த கட்சிக்கும் எந்த சமுதாயத்துக்கும் எதிர்த்தவங்க கிடையாது. எல்லா சமுதாய நட்பு எங்க இனத்தோட பற்று எங்களுக்கு இருக்கு. அதனால எங்க சமுதாயத்துல இருக்கிற நலிவற்ற மக்களுக்கு நாம பாதுகாவலா இருந்து எங்க அமைப்புகள் செயல்படும். எங்க சமுதாயத்துக்கு எங்க சமுதாயம் சார்ந்து முன்னேற்றத்துக்கும் கல்வி வேலை வாய்ப்புக்காக அமைக்கப்பட்டதுதான் எங்க தென்னக மக்கள் இயக்கம். அதுக்கப்புறம் வெள்ளாளர் கூட்டமைப்பில் உள்ள வெள்ளாளர் அமைப்பு எல்லாம் சேர்ந்து என்னை தலைவரை நியமிச்சிருக்காங்க. இந்த இடபிள்யூஎஸ் எடுத்து முன்னெடுத்து கொண்டு போறது. சரிப்பா, இது எங்களுடைய சமுதாயத்துக்கு எந்த கட்சி ஆதரவா இருக்குதோ அல்லது எங்க கோரிக்கைகளை யார் நிறைவேற்றாங்களோ அவங்களுக்கு ஆதரவா நாங்க இருப்போம். நாங்க எந்த கட்சிக்கும் துணை போக மாட்டோம். எங்களுடைய சமுதாயம் ரொம்ப நாளாகவே பின்தங்கி இருக்கு. அது எங்களுடைய நியாயமான கோரிக்கையை கடந்த பல வருஷங்களா எந்த அரசும் செவிசாய்க்கல. இந்த செவிசாய்ப்பு எந்த கட்சி எடுத்துட்டு முன் வருதோ அவங்களுக்கு நாங்கள் ஆதரவா இருப்போம். நாங்கள் தென்னக மக்கள் இயக்கம்ங்கிறது எந்த கட்சியினுடைய சார்பிலையும் இல்லை. நாங்கள் சென்னையில் கன்னியாகுமரி வெள்ளாளர் சங்கத்தின் சார்பாக வந்திருக்கோம். எங்களுடைய நிர்வாகிகள் வந்திருக்காங்க. நாங்கள் எல்லாருமே எந்த கட்சிக்கும் ஆதரவாக இருக்க மாட்டோம். எங்களுடைய மக்கள் நலன் சார்ந்து எந்த கட்சி செயல்படுதோ அவங்களுக்கு எங்களுடைய ஆதரவு தெரிவிப்போம். மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம், அது மத்திய அரசு கல்வியில உங்களுக்கு எவ்வளவு இடம் கிடைச்சிருக்கு, திருப்திகரமா இருக்கா, இல்ல வேற சமூகத்து ஆளுங்க உங்களுடைய வேலைவாய்ப்பையும் கல்வியும் படிக்கிறாங்களா? மத்திய அரசு இடஒதுக்கீட்டுல இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னாலே சுமார் 170 பேர் அரசு வேலையில சேர்ந்திருக்காங்க. போஸ்ட் ஆபீஸ், பேங்க்ல. வேற மத்திய அரசோட எல்லா இலாக்காலுமே எங்க சமுதாயத்தை சார்ந்த ஓசி கேட்டகரியில இருக்க இடபிள்யூஎஸ்ல நம்ம மக்கள் பயன்பட்டு இருக்காங்க. மத்திய அரசினுடைய இதுல போதுமான அளவுக்கு எங்களுடைய பிரதிநிதித்துவம் கிடைக்கல. ஸ்டேட் கவர்மெண்ட் அதை மனசு வச்சாதான், ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சாதான் போதுமானன்னு சொல்றதை விட ஒரு குறிப்பிட்ட அளவாக எங்களுக்கு கிடைக்கும். இப்போது கிடைச்சிருக்கக்கூடிய அளவு திருப்திகரமா இல்லை. அதனாலதான் மாநில அரசை நாங்க கோரிக்கை வைக்கிறோம். இதெல்லாம் ஒரு பிரச்சனை தானே. வங்கி வேலை இருக்கு இல்லையா, அதுல எக்ஸாம் நடக்கும்போது 18% மார்க் வாங்கினவங்க எஃப்சில இருக்கிறவங்க வேலையை போறாங்க. 60-65% வாங்கின எஸ்டி கூட வேணாம், எஸ்டி பீப்புள்ஸ் வேலைவாய்ப்புல வேலை கிடைக்கிறது. அதெல்லாம் சரியா தகவலா தெரியல. ஓசியில இருக்க ஃபார்வர்டு கேஸ்ட்லயே பாவப்பட்ட மக்களுக்கு தான் இது பயன்படுது. 8 லட்சத்துக்கு மேல வருமானம் இருக்கவங்க இதுல போறது இல்ல. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இந்திய அரசு ரிசர்வேஷன் பாலிசியில பாத்தீங்கன்னா ஒரு ஓசி 99% எடுத்தும் அவனுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. ஒரு 60% எடுத்த எஸ்சி எஸ்டி கேட்டகரியில இருக்க மக்களுக்கும் கிடைச்சிருது. இதுல பயன்படுறது எக்கனாமிக்கலி வீக்கர் பாடிஸ். எங்க சமூகத்திலே நலிவடைந்தவர்கள் தான் இதுல பயன்படுறாங்க. தமிழகம் இந்தியா பொறுத்தவரைக்கும் பிஜேபி முழுமையாக இருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவு எங்க சமுதாயத்துக்கு யார் எங்க சமுதாயத்துக்கு எங்க சமுதாயம் இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா நாங்க அவங்க ஆதரிக்க போறோம். எங்களுக்கு தேவை எங்களுடைய சமுதாய நலன் தானே தவிர கட்சிகள் அல்ல. எங்கள் சமுதாயத்துக்காக நாங்க கண்டாரமா போராடிட்டு வரோம். எந்த அரசும் செவிசாய்க்கல. அதான் நாங்க பல வருஷமா மீண்டும் கேட்டுட்டு இருக்கோம். அதை யார் எங்களை செயல்படுத்துறாங்களோ அவங்க பின்னாடி நாங்க நிற்போம்.
திராவிட நாயர் அந்த ஜாதி கூட்டணி அவங்க கூட்டணி தலைவர் தமிழ்நாடு பிராமண சங்கம் அவங்க ஆமா, தமிழ்நாடு அகில பாரத பிராமணர் சங்கம் இருக்கு. குலத்துமணி ஐயர்னு ஒருத்தங்க தான் அதுல தலைவர். அவங்க ஏற்கனவே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. எங்க மாநாட்டுல வந்து அவங்க கலந்துக்கிறாங்க. நாயர் சமுதாயம் NSS கரையோகம்னு இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்திலே 120 கரையோகம் இருக்கு. அந்த NSS அமைப்பும் ஆதரவு தெரிவிச்சு அவங்களும் நம்ம மாநாட்டுல கலந்துக்கிறாங்க. எங்க சமுதாயத்துக்கு கல்வி, வேலை இது வந்து எல்லாருக்கும் எங்க சமுதாயத்து இளைஞர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு வந்து இதனால வந்து எல்லாரும் பயனடையணும். அரசு வேலையில எங்க போனாலும் அரசு வேலையில எங்க சமுதாயத்து ஆட்கள் குறைவா இருக்காங்க. இனி வருங்காலங்களில் எங்க சமுதாயத்து ஆட்கள் வந்து நிறைய அளவு எல்லா அரசு துறையிலையும் இருக்கணும்ன்றதுதான் எங்க லட்சியம். நம்ம தமிழக முதல்வருக்கு ஏற்கனவே கோரிக்கைகள் பல முறை கொடுத்திருக்கிறோம். கண்டிப்பா முதல்வர் வந்து அதை பரிசீலனை பண்ணி எங்களுக்கு வந்து அடுத்தது வந்து ஒரு நல்ல அறிவிப்பா கொடுப்பாங்கன்னு நம்புறோம். மாநாடுக்கு வந்து யார் சார் இன்வைட் பண்ணிருக்கீங்க? ஆளுங்கட்சி, எதிர்கட்சி இருக்கு, எல்லா கட்சியுமே இருக்கு. உங்களுக்கு சப்போர்ட் எந்த கட்சி பண்ணலன்றீங்க. மாநாடுக்கு எந்த கட்சி வந்து நீங்க கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு? இதுவரை அரசியல் சார்ந்த எந்த தலைவரும் நம்ம அழைப்பு கொடுக்கல. நம்ம சமுதாய தலைவர்களை தான் அழைச்சிருக்கோம். இனிமேல் கலந்து பேசிதான் சமுதாய தலைவர்கள் எடுக்கிற முடிவுல தான் அது இருக்கும். அதே மாதிரி எங்க பொதுக்கூட்டத்துல வந்து நாங்க எந்த கட்சியை சார்ந்து இந்த எலெக்ஷன்ல வந்து போவோன்றத பொதுக்கூட்டத்தில் அறிவிப்போம். உங்களை வந்து இப்ப பிசி கேட்டகரிக்கு மாத்தணும் அப்படின்ற கோரிக்கை உங்களுக்கு இருக்கா? ஏன்னா நடைமுறை நிறைய பேர் இருக்காங்க, நீங்களே சொல்றீங்க. நீங்க பிசி கேட்டகரிக்கு மாத்தா சந்தோஷமா அப்படி ஒரு கோரிக்கை சார், இதை நாங்கள் 40 வருஷமா கேட்டுட்டு இருக்கோம். 40 வருஷமா எங்களுடைய அமைப்புகள் வந்து பல முதல்வர்கள் பார்த்துட்டோம். இந்திய முதல்வர் கூட முன்னாடி துணை முதலமைச்சராக இருக்கும் போது அவருடைய இல்லத்துல போய் சந்திச்சு எங்களுடைய அமைப்புகள் எல்லாம் கோரிக்கை விட்டோம். தேர்தல் நேரத்துல சரின்னு சொன்னாங்க. தேர்தல் முடிஞ்சவரை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் சொல்றேன், நீங்க வந்து எஃப்சியில இருக்கிறதுனால நலிவுடைய மக்கள் நிறைய இருக்கிறதுனாலையும் கல்வியிலையும் உங்களுக்கு வேற உங்களுக்கு நிறைய பின்னடைவு ஏற்படுது. அதை நீங்க முதல்வரையும் சரி மத்திய ஸ்ட்ராங்கா சொல்லி அதை மிகப்பெரிய போராட்டமா வலுப்படுத்துற மாதிரி ஒரு நல்ல போராட்டமா உருவாக்குறாங்க. உங்களை எஃப்சில இருந்து பிசிக்கு மாற்றாங்க. மருத்துவர் ஐயா வந்து பாத்தீங்கன்னா பிசில இருந்து எம்பிசியா மாறினாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆளுமையான போராட்டத்தை நீங்க உருவாக்கி முன்னெடுத்தா நீங்க வெள்ளாளர் சமுதாயம் நீங்க நல்லா இருக்கீங்க நினைச்சிட்டு தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நீங்க அப்படப்படுகின்ற விஷயம் உங்களையும் ஏழைகள் இருக்காங்க நீங்க சொல்லணும் அப்படின்னா திரைத்துறை மூலியமாவும் சொல்லலாம்ன்றத இது மூலியமா நான் கேட்டுக்கிறேன். நிறைய பேர் உங்க சமுதாயத்து சார்பா இந்த திரைப்படங்களே வரல. நீங்க நல்லா ஐயா இருக்காங்க, ஐயா செந்தில் செம்மல் இருக்காங்க, அவங்கள பத்தி நல்ல விஷயங்கள் நிறைய சொல்றாங்க. கடைசியில் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அதுக்கப்புறம் வாரிசுகள் எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்றதே நமக்கு தெரியாம இருக்கு. அதை நீங்க திரைத்துறை மூலியமா சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன். சார், அந்த மாதிரி எல்லாம் கொண்டு போறதுக்கு பெரிய அளவு பொருளாதார வசதிகள்லாம் எங்க சமுதாயத்துக்கு கிடையாது. எங்க சமுதாயம் கடந்த பல வருஷங்களா ரொம்ப நலிவடைஞ்சு போயிட்டு இருக்கு. இப்போ 1 இயர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பெரிய போராட்டம், அந்த போராட்டம்லாம் எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரியான போராட்டங்களை எல்லாம் முன்னெடுக்கிறதுக்கு எங்க சமுதாயம் தயாரா இல்லை. நாங்க சட்ட ரீதியா முதல்வர் அணுகுதல், சட்ட அதிகாரிகளை அணுகுதல், இப்படி பல தரப்பட்ட முறையில நாங்க வந்து எங்களுடைய கோரிக்கைகளை சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து அப்படித்தான் ஒரு போராட்டம் நடத்தணும்னா அது எங்களால இயலாது. அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா எங்க சமுதாயம் சட்ட ரீதியாகவோ நியாயமான முறையிலும் கோரிக்கை அங்க முடிவு செய்வோம். அந்த கூட்டத்துல முடிவு செய்வோம். கண்டிப்பா அந்த இடத்துல முடிவு செஞ்சு எஃப்சி மக்களுக்கு நல்லது செய்து இப்போ வந்து எங்களுடைய வெள்ளாளர் சமுதாயம் வந்து தமிழ்நாட்டுல 2.5 கோடி பேர் இருக்கிறதா சொல்றாங்க. 42 பிரிவின்கள் இருக்காங்க. அதுல ஒரு சமுதாயம் நாஞ்சில் நாட்டு வெள்ளாளர் சமுதாயம். இது வந்து இந்த எஃப்சி கேட்டகரியில 4-5 சமுதாயம் தான் இருந்துட்டு இருக்கு. அந்த எல்லாரையும் மற்றவங்களை போல பிசியில சேர்த்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இதை நாங்க 40 வருஷமா கேட்டுட்டு இருக்கோம். ரோட்ல இறங்கி போராடுற குணம் எங்கள்கிட்ட இருந்த இனம் தான் நாங்க எடுக்க வரல. இப்ப எங்களுக்கு வந்து அமைதியான முறையில வாங்கணும்னு நினைக்கிறோம். போராடாம எதுவுமே யாருக்கும் போராட்டம் தான் இதனுடைய முன்னெடுப்பு தான். சனிக்கிழமை எங்களுடைய மாபெரும் பொதுக்கூட்டத்தில் நடக்க போகுது. அதாவதுதான் நாங்க வந்து இளைஞர்களை இப்போ தலைவர்களா கொண்டு வரோம். இளைஞரை முன்னிறுத்தி பின்னாடி இருக்கோம். அவங்களுடைய எழுச்சியான குணங்களை அவங்க காமிக்கிட்டு அவங்க பின்னாடி நாங்க நிக்கிறோம். எங்களுக்கு வயசாகி போச்சு. நாங்க 40 வருஷமா நாங்க போராடி பலன் கிடைக்கல. அதனால இளைஞர் கையில கொடுக்குறோம். அதனாலதான் ஐயப்பா கார்த்திக் போன்றவர்களை முன்னிறுத்துறோம். இவங்களெல்லாம் வரட்டும், இந்த போராட்டத்தை செய்யிட்டு நாங்க பின்னாடி நிக்கிறோம். எங்களுடைய எழுச்சியை நான் காமிக்கிறோம். நாங்க வஉசியின் வாரிசுகள். சுதந்திர போராட்டத்திலேயே இருந்த செல்வந்தரா இருந்து கப்பல் வரைக்கும் வெள்ளக்காரனை எதிர்த்து போராட்ட வழியா வந்த இன்னும் கண்டிப்பா நாங்க வந்து போராடி இத ஜனநாயக நாட்டுல போராட்டம் செஞ்சு கண்டிப்பா எங்களுக்கான உரிமைகளை எடுப்போம்.
சொல்றீங்க, அப்ப பிரபாகரனையும் வைக்கிறீங்க. அவர் பிரபாகரன் இந்த ஜாதிக்கும் அன்னைக்கு சொல்லாம இருக்கிறார். அவருக்கு ஒரு தேசிய தலைவர். அந்த தேசிய தலைவர் தலைமையில நீங்க வரதுனால இப்ப தமிழர்கள் எல்லாரும் ஒன்றிணைக்கலாம். அவர் ஒரு போராளி, அவரோட போராட்டம், அவர் ஒரு ஒரு மிக உயர்ந்த தலைவர். அவர் ஒரு முன் எடுத்துக்காட்டா எடுத்து எங்க இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சி கொடுக்கறதுக்காக தலைவரை வந்து நாங்க போட்டிருக்கோம். தமிழர்கள் யாருமே சொல்லப்பட்ட இந்த தேசிய அளவில் உலக அளவில், அதனால நீங்க இருக்கிற இந்த தென்னக மக்கள் இயக்கம் எப்படியான வலிமை உள்ள ஒரு இயக்கமா? கண்டிப்பாக அடுத்தது நம்ம அமைப்பு சார்பா, இயக்கம் சார்பா எல்லா வித நம்ம நட்பு ரீதியா இருக்கிற எல்லா சமுதாயங்களுக்கும் கண்டிப்பாக உதவும் கரங்களா இருப்போம்.